சாண்டா கிளாஸ்க்கு கீழே வேலை பார்க்குற எல்ஃப் ஒன்னு வட துருவத்துல இருந்து தப்பிச்சு ஒரு வழியா இட்டாலி வந்து சேர்ந்துருது. இங்க ஒரு குட்டி பையனை இது மீட் பண்ண அந்த எல்ஃபும் இந்த குட்டி பையனும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி தான் 2023 இட்டாலியன் மொழியில ஒரு சூப்பரான ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆன எல்ஃப் மீ. இந்த படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை செம அட்வென்ச்சரா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹாலிவுட் தமிழன் சேனல். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு உங்க லைக் போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல இத்தாலியில இருக்க ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. நாள் டிசம்பர் 21. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் சாலிடா 4 நாள் இருக்கு. இந்த வீட்ல அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஏகப்பட்ட விளையாட்டு பொருட்கள் இருக்கு. அந்த விளையாட்டு பொருட்களுக்குள்ள சாண்டா கிளாஸ் டிரஸ் போட்டிருக்க ஒரு குட்டி பொம்மை ஒண்ணு கையில ஒரு கத்தி எடுத்துட்டு மெதுவா நடக்க ஆரம்பிக்குது. அந்த வீட்டோட படிய மெதுவா ஒவ்வொன்னா ஏறி மேல இருக்கிற ஒரு ரூமுக்கு போனா அங்க ஒரு குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான். இந்த பொம்மை கையில கத்தியோட கட்டில் மேல ஏறிட்டு அந்த பையன் பக்கத்துல போயிட்டு நீ செத்தடான்னு சொல்லி கத்திய வச்சு குத்த. இது கையில இருக்க கத்தி பெட்ஷீட்டை தாண்டி கீழே இறங்க மாட்டேது. சாவுடா சாவுடான்னு மறுபடியும் இந்த பொம்மை மாங்குன்னு குத்த அவன் அப்படியே மெதுவா கண்ணை திறந்து பார்த்துட்டு ஏமா இப்படி தொல்லை பண்றீங்க, தூங்க விடுங்கமான்னு சொல்றான். அப்படியே அந்த பக்கம் காமிச்சா இந்த பையனோட அம்மா தான் அந்த பொம்மையோட கையில கால்லன்னு எல்லா பக்கமும் கைத்த கட்டி பப்பட் ஷோன்னு சொல்லுவாங்கல்ல, கைத்த வச்சு அந்த பொம்மையை கண்ட்ரோல் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அந்த பொம்மையை கண்ட்ரோல் பண்ணி இவனை எழுப்புறதுக்காக வந்திருக்காங்க. இந்த குட்டி பையன் பேரு எலியா. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ எந்திரிச்சு உட்கார்ந்து மொத வேலையா இந்த கிறிஸ்மஸ்காது என்ன பார்க்க என் அப்பா வருவாராமான்னு கேட்க. அப்பாவை பத்தியா கேக்குற? அவரு கண்டிப்பா வருவாருமா, வராம என்ன, ஒன்ன பார்க்க அப்பா கண்டிப்பா இந்த டைம் வருவாருமான்னு ஹீரோட்ட சொல்லிட்டு ஹீரோக்கு கிச்சு கிச்சுலாம் மூட்டி அதோட அந்த டாபிக்கை டைவர்ட் பண்ணிட்டு கடை திறக்க லேட் ஆயிடுச்சுப்பா, நான் போய் கடையை திறக்கிறேன்னு சொல்ல. கடையை திறந்தா மட்டும் கஸ்டமர்ஸ் வந்து குமிஞ்சிருவாங்க பாருங்க, காலத்துக்கு ஏத்த மாதிரி கடையை அப்டேட் பண்ணுங்கன்னா ஏமா கேட்க மாட்டீங்கன்னு கேட்க. தம்பி, என் காலத்துல எந்த அளவுக்கு நான் கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணி அனுபவிச்சனோ அதே மாதிரி இப்ப இருக்க குழந்தைகளும் சூப்பரா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? வியாபாரம் ஆகுதோ இல்லையோ, நான் பண்ற வேலையை கரெக்டா பண்ணுவேன், அதுக்கான பலனை எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வட துருவத்துல சாண்டா கிளாஸோட பொம்மை தயாரிக்கிற ஃபேக்டரி காமிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாண்டா கிளாஸ் வருவாரு, எல்லா குழந்தைகளுக்கும் கிஃப்ட் கொடுப்பாருன்னு மித்து இருக்கும்ல, அவரோட கிஃப்ட் தயாரிக்கிற ஃபேக்டரி தான் இது. சாண்டா கிளாஸ்க்கு கீழே வேலை பார்க்குற எல்லாத்தையும் எல்ஃப்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் நெருங்கிட்டனால அவருக்கு கீழே இருக்க எல்லா எல்ஃபும் தடபுடலாம் அந்த இடத்துல வேகமா கிஃப்ட உருவாக்கி அதை பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு சில பேர் அவங்க பர்சனலா தயாரிச்ச புது பொம்மையை சாண்டா கிளாஸ் கிட்ட காமிச்சு அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கலாம்னு சொல்லி டோக்கன் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தன் 9ஆம் நம்பர் டோக்கன் உள்ள போலான்னு சொல்ல, 9ஆம் நம்பரா அது நான் தான் சொல்லி ஒருத்தன் டோக்கனை காமிச்சிட்டு நேரா அங்க இருக்க லிப்ட்ல ஏறிக்கிறான். லிப்டுக்குள்ள போனவன அந்த லிப்ட் 80வது மாடிக்கு தூக்கிட்டு போக இப்பதான் இவன் ஃபேஸ காமிக்கிறாங்க. இவனும் சாண்டாக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு எல்ஃப் தான். இவன் பேரு ட்ரிப் சாண்டாவோட இடத்தை ரீச் பண்ணும்போது சாண்டா அந்த இடத்துல இல்ல, ஏதோ பக்கத்துல ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு போல. இவன் அப்படியே கேஷுவலா உள்ள போயிட்டு சாண்டா இப்போ ரீசெண்டா அப்ரூவ் பண்ண பொம்மைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டேபிள்ல இருக்க ஒரு பொம்மையை சுத்தி விட அது தோப்புன்னு கீழே விழுந்து துண்டு துண்டா தெரிச்சிருது. இந்த சத்தம் கேட்டது இவன் ஷாக்காக சாண்டா கிளாஸ் உள்ள இருந்துட்டு எவன்டா அதுன்னு கத்துறாரு. இந்த பொம்மை உடைஞ்சது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது செத்தோன்னு சொல்லிட்டு வேகமா கீழே விழுந்து செதறன ஒவ்வொரு பார்ட்டையும் இவன் ஒவ்வொரு பக்கம் தூக்கி போட கடைசி பாகத்தை நெருப்புல தூக்கி போட்டதும் நெருப்புல ஒரு பிளாஸ்ட் மாதிரி உருவாகி வேகமா எரிய ஆரம்பிச்சிருது. இந்த டைம்ல ரெஸ்ட் ரூம் போயிருந்த சாண்டாவும் வெளியே வந்துடுறாரு. தலைவா, நான் இந்த டைம் 2 பொம்மைகளை புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன், அதுல முதல்ல இந்த விசில பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல கரெக்டா அந்த டைம்ல சாண்டா கிளாஸோட அசிஸ்டன்ட் பொண்ணொருத்தி வெளியிருந்து உள்ள வரா. அவ ட்ரிப்ப பார்த்ததும் டே நீயா, 60ஆம் நம்பர் டோக்கன் தானே நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் உள்ள வந்தான்னு கேட்க. அதுவா 60 திருப்பி போட்டேன் 9ன்னு ஆயிடுச்சு, அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா உள்ள வந்துட்டேன்னு ட்ரிப் சொல்ல. அதான் உள்ள வந்துட்டீல, சீக்கிரமா உன்னோட கண்டுபிடிப்பை பத்தி சொல்லிட்டு கிளம்புன்னு சாண்டா சொல்றாரு. இந்த விசில நம்ம வாயில வச்சு உறிஞ்சுக்கிட்டா எந்த வாய்ஸ்ல நம்ம பேச ஆசைப்படுறோமோ அந்த வாய்ஸ்ல பேச முடியும்னு சொல்லிட்டு ட்ரிப் அந்த விசில உறிஞ்சுக்கிட்டு பூனை மாதிரி கத்துறான். அடுத்தடுத்து நிறைய வாய்ஸ சாண்டா கிட்ட பேசி காமிக்கிறான். அடுத்ததா ஒரு கட்டத்துல இவன் அந்த விசில உள்ள இழுக்கும் போது அந்த விசில் நேரா வாய் வழியா இவன் வயித்துக்குள்ள போக ஒவ்வொரு டைம் இவன் பேசும்போதும் வேற குரல் வருது. இவன் நெஞ்சில போட்டு குத்துன்னு குத்தி இவன் குரலை மறுபடியும் கொண்டு வரதுக்கே கொஞ்ச நேரம் ஆயிருது. அடுத்ததான் நான் இத கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி ட்ரிப் ஒரு பம்பரத்தை காமிக்கிறான். சாண்டாவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துல பம்பர் எல்லாம் புது கண்டுபிடிப்பாடா, கீழே விட்டா சுத்த போகுது, இதுல என்ன புதுசா இருக்குன்னு கேட்க. எல்லா பம்பரத்திலையும் பம்பரம் தான் சுத்தும், ஆனா நான் கண்டுபிடிச்ச இந்த பம்பரத்தை விட்டா இதை தவிர சுத்தி இருக்க எல்லாமே சுத்துன்னு சொல்லிட்டு ட்ரிப் அவன் கண்டுபிடிப்ப அங்க இருக்க டேபிள்ல வைக்க அந்த டேபிளை தவிர அங்க இருக்க எல்லாமே செம்ம ஸ்பீட்ல சுத்த ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் சாண்டாவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துல செவுத்தோட செவரா பள்ளி மாதிரி போய் ஒட்டிக்க அந்த இடம் சுத்தினதுல இன்னொரு பக்கம் ட்ரிப்பும் அசைய முடியாம
அவன் செவுத்தோட செவரா ஒட்டிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பிரச்சனைனா சாண்டாக்கும் அதே பிரச்சனை தான். அவரும் அந்த இடத்துல கொஞ்சம் கூட அசைய முடியாம செம்ம ஸ்பீட்ல இந்த ரூம் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காரு. யாராவது இதை நிறுத்துங்கடான்னு சொல்லி சாண்டா கத்த ஒரு வழியா அந்த பம்பரத்தை கையில எடுத்துட்டு இந்த ரூம் சுத்துறத நிறுத்திடுறாங்க. சாண்டாவோட அசிஸ்டன்ட் ட்ரிப் கிட்ட உன் கண்டுபிடிப்பு எல்லாமே ஆபத்தானதா இருக்கு, இதுக்கப்புறம் சாண்டாவை பார்க்கணும், சாண்டாவோட அப்பாவை பார்க்கணும்னு இந்த பக்கம் வந்துடாதன்னு சொல்லி மிரட்டி அனுப்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து கொஞ்சம் கார்ட்ஸ்க்காக சாக்லேட் வாங்கியிருப்பாங்க. நமக்கு என்ன கார்டு கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். அந்த கவரை ஓபன் பண்ணுன்னு இவங்க லக்க டெஸ்ட் பண்றதுக்காக அந்த கவரை ஓபன் பண்ணா உள்ள மொத்தம் 3 கார்டு இருக்கு. அதுல முதல் 2 கார்டு ஒர்த்தே இல்ல. ஆனா 3வது கார்டு இருக்கு, அதுல சாண்டா கிளாஸ்க்கு கீழ இருக்க எல்ஃபோட போட்டோ போட்டிருக்கு. இந்த எல்ஃப் கேரக்டருக்கு மேஜிக்லாம் தெரியும்டா, சூப்பர் கார்டுறான்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்ல கரெக்டா அந்த டைம்ல அந்த இடத்துல விக்கிங்கிற ஒரு பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. விக்கியும் விக்கியோட குரூப்பும் எப்பவுமே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. விக்கியோட குரூப்ல ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு மேல நம்ம ஹீரோக்கு கிரஷ் இருக்கு. அந்த பொண்ணு ஒரு பொம்மை வச்சிருந்திருப்பா. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அது படி பொம்மை தானே, உனக்கு எப்படி அது கிடைச்சதுன்னு கேட்க ஆக்சுவலா இந்த வகை பொம்மைகளை விக்கியோட அப்பா தான் தயாரிக்கிறாரு. படி பொம்மையை தயாரிக்கிறதே ஏன் அப்பா தாண்டா, நான் தாண்டா வாங்கி கொடுத்தேன்னு விக்கி சொல்லிட்டு உன் கையில ஏதோ கார்டு வச்சிருக்கியே அது என்னன்னு கேட்க ஹீரோ ஓடுங்கடான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு விக்கியும் விக்கியோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவை துரத்த ஆரம்பிக்க ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு சைக்கிளோட தெரியாது. சோ அவன் ஃப்ரெண்ட் தான் நம்ம ஹீரோவை பின்னாடி உட்கார வச்சு டபுள் ஓட்டிட்டு இருக்கான். அவனாலயும் இதுக்கு மேல வேகமா போக முடியல. விக்கி நம்ம ஹீரோவை பிடிச்சி கீழே இழுத்துட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த கார்டை புடுங்கிக்கிறான். அது என்னோடதுடா, அதை குடுடான்னு ஹீரோ கேட்க உனக்கு இந்த கார்டு வேணுமா, நாளைக்கு நாங்க டெவில் மவுண்டன்ல ஸ்லெட் ரேஸ்ல கலந்துக்க போறோம், உனக்கு தைரியம் இருந்தா நீயும் வந்து கலந்துக்கோ, அந்த ரேஸ்ல நீ ஜெயிக்கலாம் வேண்டாம், சாகாம உயிரோட இருந்துட்டீனா போதும், உன் கார்டை உங்ககிட்டயே கொடுத்துறேன்னு சொல்ல டெவில் மவுண்டன்ங்கிற பேரை கேட்டதும் ஹீரோவும் சரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் சரி பயங்கரமா பயந்துடுறாங்க. அடுத்ததா ஹீரோவோட கடைக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து விக்கியோட அப்பா கீழ இறங்கி நேரா கடைக்குள்ள போயிட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட இந்த வருஷம் அது என் பொம்மையை வாங்கிக்கோ, அப்பதான் உன் கடை ஓடும், சிட்டி ஃபுல்லா சூப்பரா மார்க்கெட்டிங் பண்ணிட்டேன், எல்லா குழந்தைகளோட மனசுலயும் என் படி பொம்மை இடம் பிடிச்சிருக்கு, இந்த கிறிஸ்மஸ்ல ப்ராஃபிட் சம்பாதிக்க கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோன்னு சொல்ல ஹீரோவோட அம்மாக்கு அவங்க குழந்தையா இருக்கும் போது இருந்து நிறைய பொம்மைகளை வச்சு விளையாடி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொம்மைகள் இப்ப வர இவங்க மனசோட கனெக்ட் ஆயிருந்திருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷனை இப்ப இருக்க குழந்தைகளும் அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி பழைய மாடல் பொம்மைகளை மட்டும்தான் இவங்க கடையில வச்சு விக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சுத்தமா சேல்ல அவங்க விக்கியோட அப்பா கிட்ட உன் பொம்மைய கிறிஸ்மஸ் அன்னைக்கு மக்களுக்கு பரிசா கொடுத்தா கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் தான் குழந்தைங்க இதை வச்சு விளையாடுவாங்க, அடுத்த நாளே தூக்கி போட்டுருவாங்க, நான் லாபம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் கடை வைக்கல, உன் பொம்மைலாம் எனக்கு தேவையில்ல, ஒழுங்கா வெளியே போன்னு சொல்ல கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். தம்பி இந்த பொம்மை உனக்கு வேணுமான்னு விக்கியோட அப்பா ஹீரோட்ட கேட்க ஹீரோ அவன் அறியாமலேயே அந்த பொம்மையை வாங்க போறான். ஹீரோவோட அம்மா கடுப்பாயிட்டு இந்த பொம்மையை இவங்கிட்ட இருந்து புடுங்கி அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு ஒழுங்கா என் கடையை விட்டு வெளியே போடான்னு கத்த விக்கியோட அப்பா தான் படத்தோட வில்லம் போல உனக்கு இந்த கிறிஸ்மஸ்ல எப்படி சேல்ஸ் நடக்குதுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் வடதுருவத்தை காமிக்கிறாங்க. சாண்டா கிளாஸ் நிறைய புது கண்டுபிடிப்புகளை ரிஜெக்ட் பண்ணிருப்பார்ல, அதை வைக்கிறதுக்குன்னே இந்த இடத்துல ஒரு பெரிய ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள ட்ரிப் போயிட்டு இவன் கண்டுபிடிப்பான அந்த புது பம்பரத்தை தேடிட்டு இருக்கான். அதை தேடும் போது இவனுக்கு ஒரு அழகான பொம்மை கிடைக்குது. ஏண்டா இவ்வளவு அழகா இருக்க, உன்னை போய் அவரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரா, கவலைப்படாத ஏதாவது ஒரு குழந்தை கிட்ட உன்னை நான் போய் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரிப் அந்த பொம்மையை தூக்கிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டுல ஹீரோ அவன் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றான். இவன் அப்பாவை மீட் பண்ணி 4 வருஷம் ஆயிப்போச்சு போல, வேலைன்னு வேலையவே கட்டிட்டு வீட்டுக்கே வரதில்ல, இந்த வருஷமாவது அப்பாவை நான் பார்க்க முடியுமாமான்னு ஹீரோ கேட்க அப்பாட்ட சொல்லிருக்கேன்டா கண்டிப்பா அவர் வருவாருன்னு ஹீரோவோட அம்மா சொல்லிட்டு குட் நைட் கிஸ் பண்ணிட்டு தூங்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நார்த் போல்ல ட்ரிப் அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்கிரீனை புடிச்சு இழுக்க உள்ள ஒரு மிகப்பெரிய மிஷின் இருக்கு. சாண்டா கிளாஸ் இந்த இடத்துல இருந்துட்டு அவரால் டெலிவர் பண்ண முடியாத பொம்மைகளை இந்த மிஷினை பயன்படுத்தி இருந்த இடத்துல இருந்தே ஷூட் பண்ணி குழந்தைகளோட வீட்டுக்கு போக வச்சிருவாரு. ஹீரோவும் அந்த மிஷினோட டோரை ஓபன் பண்ணிட்டு அந்த ரிஜெக்ஷன் ரூம்ல இருந்து ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்திருப்பான்ல, அந்த பொம்மையை கையில எடுத்துட்டு போயிட்டு வா நண்பா உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொல்ல அந்த பொம்மைக்கு ஆக்சுவலா உயிர் இருக்கு, இதனாலதான் சாண்டா கிளாஸ் ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. அந்த பொம்மை ட்ரிப்பை முறைச்சு பார்த்துட்டு அவன் தலையோட சேர்த்து ஒரு முட்டை ட்ரிப் அந்த மிஷினுக்குள்ள விழுந்துறான். அடுத்த செகண்டே அந்த மிஷின் லாக் ஆகி ட்ரிப்பை சுத்தி அந்த மிஷின் பாக்ஸ் மாதிரி உருவாக்கி இவனை ஒரு கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி அங்கிருந்து ஷூட் பண்ண இவன் அப்படியே வடதுருவத்துல இருந்து செம்ம ஸ்பீடா பறக்க ஆரம்பிச்சிடறான். வடதுருவத்தை தாண்டினதும் நாடு விட்டு நாடு தாண்டி கண்ட விட்டு கண்டம் தாண்டி கடைசியா இட்டாலிக்குள்ள நுழைஞ்சிட்டு ஒரு சிமினி வழியா உள்ள பூந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் லேண்ட் ஆக இந்த பக்கம் நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து ஏதோ சத்தம் கேட்டு முழிச்சிடறான். ஆக்சுவலா அந்த கிஃப்ட் வந்து விழுந்த வீடு நம்ம ஹீரோவோட வீடு. ஹீரோ என்னடா சத்தம்னு மெதுவா படி வழியா இறங்கி கீழே போனான். கீழே மிகப்பெரிய சைஸ்ல ஒரு கிஃப்ட் இருக்கு. இவன் அப்படியே மெதுவா அந்த கிஃப்ட நோக்கி போக திடீர்னு அந்த கிஃப்ட் வெடிச்சு சதறிடுது. உள்ள இருந்து ட்ரிப் வெளியே வந்திருக்கான். ட்ரிப்பை பார்த்ததும் நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்க ட்ரிப் மூஞ்சிலேயே ஒரு குத்தி ஹீரோவை நாக் அவுட் பண்ணிடுறான். இப்போ மயக்கத்துல இருக்க நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து முழிச்சான். ட்ரிப் நம்ம ஹீரோவை ஒரு சேர்ல கட்டி வச்சிருக்கான்.
காமிச்சிருக்கான். ஹீரோ கிட்ட ட்ரிப் நான் இந்த மாதிரி சாண்டா கிளாஸ்க்கு கீழே வேலை பாக்குறேன், இந்த மாதிரிலாம் ஒரு சில தப்பாயிருச்சு, அதனாலதான் நான் இப்ப உன்னோட கிஃப்டா இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கத்தாதன்னு சொல்லி ஹீரோவோட வாயில இருக்க துணியை இழுக்க விக்கி தான் உன்னை அனுப்பியிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும், வாய்க்கு வந்ததெல்லாம் வளராதன்னு ஹீரோ சொல்ல உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், ஒரு செகண்ட் இருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல ஏதோ கொலன்னு ஜெல்லி மாதிரி இருக்கும், அதை இவன் கையில எடுத்துட்டு அதுல இவன் மேஜிக்க பயன்படுத்த ட்ரிப்போட கையில இருந்து ஏதோ ஸ்பார்க் மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக்காக ட்ரிப் அந்த ஜெல்லிக்கு உயிர் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இது பேரு பிளாப்னு சொல்ல பிளாப் அந்த இடத்துல அந்த பக்கமும் இந்த பக்கமும் நெளிஞ்சிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குதுன்னு கியூட் வாய்ஸ்ல சொல்லுது. ட்ரிப் அங்க இருக்க ஷெல்ஃப்ல பிளாப போய் விட அது நம்ம ஹீரோவோட பொம்மைகள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருது. இதே மாதிரி ஒரு படத்துல நான் பார்த்திருக்கேன், அதுல இது மான்ஸ்டரா மாதிரி மனுஷங்களை சாப்பிட ஆரம்பிச்சிரும், அந்த மாதிரி தான் இதுவுமான்னு கேட்க சே இது மனுஷங்களெல்லாம் சாப்பிடாது, இதுக்கு பிடிச்சதே பொம்மைகள் தான், அதைத்தான் விரும்பி சாப்பிடும்னு சொல்ல டே அங்க இருக்கிறதெல்லாம் எனக்கு ஃபேவரட்டான கலெக்ஷன் தான், அதை அதுகிட்ட இருந்து புடுங்கி குடுறான்னு ஹீரோ கேட்க அதுக்குள்ள அந்த ஷெல்ஃப்ல இருந்த மொத்த பொம்மைகளையும் பிளாப் சாப்பிட்டுருச்சு, அதோட சைஸும் பல மடங்கா பெருசாயிருச்சு. ட்ரிப் அந்த பிளாப கையில எடுக்க பிளாப் ட்ரிப் கூட சண்டை போட ஆரம்பிக்குது, நீ அதிகமா சாப்பிட்டா வெடிச்சிருவடா, அதை மறந்துடாதடான்னு ட்ரிப் கிட்ட சொல்லிட்டு இது எப்படியாவது தடுத்தாகணும்னு சொல்லி அங்கிருந்து பாத்ரூம்குள்ள தூக்கிட்டு போக உள்ள ட்ரிப்புக்கும் பிளாபுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க போல. ட்ரிப் அந்த இடத்துல டோரை திறந்துட்டு வெளியே வர ட்ரை பண்ண பிளாப் அவனை தரன்னு உள்ள இழுத்துட்டு போயிடுறான். இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் ட்ரிப் பிளாப லெட்டின்ல வச்சு அழுத்தி ஃபிளஷ் பண்ணிடுறான். இப்போ அங்கிருந்து இவன் வெளியே வரும்போது ஹீரோ ட்ரிப் கிட்ட ஒழுங்கா இங்க வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல எனக்கும் இங்க இருந்து போகணும்னு தான் ஆசை, ஆனா என்னால முடியாது, சாண்டா கிளாஸ் உனக்காக அனுப்புன கிஃப்ட் மாதிரி நான் ஆயிட்டேன், நீயே கைப்பட அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி நீங்க கொடுத்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம், அதை திருப்பி எடுத்துக்கோங்கன்னு சொன்னா மட்டும்தான் என்னால மறுபடியும் வட துருவத்துக்கு போக முடியும், கிறிஸ்துமஸ் ஸ்டார்ட் ஆறதுக்குள்ள நான் நார்த் போலுக்கு போலனா நான் இங்கேயே செத்துருவேன், நான் சாகாம இருக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க ஹீரோவும் ஓகேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். ஆனா ட்ரிப் சும்மா இல்லாம அப்படி எழுது இப்படி எழுதுன்னு ஹீரோவை பயங்கரமா வெறுப்பேத்த டென்ஷனான ஹீரோ ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போடான்னு சொல்லி கொசடிக்கிற பேட்டை வச்சு ட்ரிப்ப போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அவன் அப்படியே மெதுவா ஜன்னல் பக்கம் தள்ளிட்டு போயிட்டு எனக்கு நாளைக்கு விக்கி கூட ஸ்லெட் ரேஸ் இருக்கு, என்கிட்ட இருக்க இத்து போன ஸ்லெட்டை வச்சு அதுல நான் எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியல, நான் நாளைக்கு உயிரோட இருக்கிறதே பெருசு, ஒழுங்கா இங்கிருந்து போயிரு, இதுக்கப்புறம் வராதன்னு ஹீரோ சொல்ல வெளியிருந்து ஹீரோவோட அம்மா என்னப்பா அங்க சத்தம்னு கேக்குறாங்க. ஹீரோ அடுத்த செகண்டே ட்ரிப்ப ஜன்னல் வழியா வெளியே தள்ளி விட்டுறான். அவன் அந்த இடத்துல தொப்புன்னு கீழே விழுக இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா உள்ள வராங்க. ஒரு கெட்ட கனவுமா அதான் நான் கத்திட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு அவ அம்மாவை சமாளிச்சிடறான். இந்த பக்கம் கீழே விழுந்த ட்ரிப் மெதுவா அங்கிருந்து எந்திரிச்சு ஹீரோவோட வீட்டுக்கு கீழே அவங்க ஸ்டோர் ரூம் இருக்கும், அங்க நைட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போனான். பனிக்கட்டியில நாயை கட்டி விட்டு ஒரு இதுல சவாரி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு வண்டி உள்ள இருக்கு, இது பேர் தான் ஸ்லெட், இதுல தான் நம்ம ஹீரோ ரேஸ் போறான். உன்னோட இத்து போன ஸ்லெட்டை நான் எப்படி மாத்த போறேன் பாருன்னு ட்ரிப் சொல்ல இவன் அந்த இடத்துல இவன் மேஜிக்க பயன்படுத்துறான். அந்த மொத்த இடமும் ஜொலிக்க ஆரம்பிக்குது. இப்போ அடுத்த நாள் காலையில விடிது டிசம்பர் 22ஆம் தேதி ஆயிடுச்சு. ஹீரோ அவ அம்மாவை கூப்பிட்டு அம்மா கிறிஸ்துமஸ் தாத்தாக்கு கீழே வேலை செய்யற எல்ஃப் பத்தி எல்லாம் சொல்றாங்கல்லம்மா அதெல்லாம் உண்மையான்னு கேட்க ஆமாப்பா கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்கிறது உண்மைனா எல்ஃப் இருக்கிறது உண்மைதான், சின்ன வயசுல ஒரு எல்ஃப பார்த்த மாதிரி ஞாபகம் கரெக்டா தெரியல, ஆனா எல்லாமே உண்மைதான் சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா அங்கிருந்து கிளம்ப ஹீரோவும் அங்கிருந்து சரி நம்ம ரேஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு அவன் ஸ்லெட் எடுக்கிறதுக்காக ஸ்டோர் ரூமுக்கு போனான். உள்ள இத்து போன இவன் ஸ்லெட் தகன்னு ஜொலிச்சிட்டு இருக்கு, எதையுமே கண்டுக்காம அதான் அங்கிருந்து தூக்கிட்டு கிளம்பிடுறான். இப்போ டெவில் மவுண்டனை காமிக்கிறாங்க, செம்ம ஹைட்டா இருக்கு, முழுக்க முழுக்க பனி படர்ந்து இருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வேண்டாண்டா இந்த ரேஸ்ல எல்லாம் கலந்துக்காத, இவ்ளோ பெரிய மலை மேல இருந்து நீ சறுக்கிக்கிட்டே போறியா, நல்லா யோசிச்சுக்கோ, ரேஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா பின்வாங்க முடியாது, இப்ப நீ எடுக்கிறது தான் கடைசி முடிவுன்னு சொல்ல ஹீரோ கண்டிப்பா நான் ரேஸ் பண்ணுவேன்னு சொல்றான். விக்கியும் விக்கியோட டீமும் அந்த இடத்துக்கு வராங்க. நீ ரேஸ்க்கு வாடி உனக்கு இருக்குன்னு விக்கி மிரட்டிட்டு போறான். ஆனா நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்காம அவன் கிரஷ்க்கு ஒரு ஹாய் சொல்ல அந்த பொண்ணும் முறையா ஹீரோக்கு ஹாய் சொல்லிட்டு போறான். அதையே ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா எடுத்துட்டு மத்தவங்க கூட சேர்ந்து நம்ம ஹீரோ மலையேற மலை உச்சியில இருந்து இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் அப்படியே லைனா அவங்க ஸ்லெட்ல உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல அவங்க சிக்னல் கொடுத்ததும் மொத்த பேரும் ஒரே டைம்ல சறுக்கிக்கிட்டே கீழே போக ஹீரோக்கு இதுல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லங்கறனால மெதுவா தட்டி தடுமாறி கடைசியா போயிட்டு இருக்கான். விக்கி மொதலா சறுக்கிக்கிட்டே போயிட்டு இவன் பக்கத்துல யாரெல்லாம் வராங்களோ மொத்த பேர்த்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் உருண்டு போய் விழுக இந்த ரேஸ்ல நம்ம ஜெயிக்க கூட வேண்டாம், உசுரோட கீழே போய் சேர்ந்தா போதுண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப மெதுவா பின்னாடி போயிட்டு இருக்கான். இந்த டைம்ல இவன் அறியாமலேயே இவன் வண்டி வேகமா போக ஆரம்பிக்க ஹீரோக்கு எதுவுமே புரியல, எப்படி இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கோம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா ட்ரிப் அந்த இடத்துல கையில ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வச்சுட்டு ஹீரோ போயிட்டு இருக்க வண்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத, மொத்தத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரிப்
நம்ம ஹீரோவோட வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஏகப்பட்ட பேர்த்த லெஃப்ட் ரைட்னு அடிச்சு தூக்கி நாக் அவுட் பண்றான். ஏன்டா இப்படி பண்றன்னு ஹீரோ கேட்க, நீ வண்டியை இறுக்கமா புடிச்சுக்கோ, அது மட்டும் தான் நீ பண்ண வேண்டியதுன்னு ட்ரிப் சொல்லிட்டு இவன் ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்க ஒரு பட்டன் அழுத்தினா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படங்கள்ல நைட்ரோ பூஸ்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு ரேஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோவோட வண்டியில நைட்ரோ பூஸ்டர் ஆன் ஆகி மின்னல் வேகத்துல போக ஆரம்பிக்குது. இவன் போன வேகத்துல விக்கியோட வண்டி சைட்ல பறந்துருது. இவன் மொதலா பினிஷிங் லைனை கிராஸ் பண்ணி இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடறான். இப்ப அங்க இருந்த மொத்த சின்ன குழந்தைகளும் ஹீரோவை ரவுண்ட் கட்டிட்டு சூப்பரா ரேஸ் பண்ணீங்க, இந்த வண்டியை எங்க வாங்குனீங்கன்னு கேட்க, ஹீரோ என் அம்மா தான் இந்த வண்டியை எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய பொம்மைகளை விக்கிறாங்க, அவங்க கிட்ட இருக்க எல்லா பொம்மைகளும் என் வண்டி மாதிரியே செம ஸ்பெஷல்னு சொல்லி ஹீரோ அவ அம்மாவோட கடை அட்ரஸ அங்க இருக்க எல்லா குழந்தைங்க கிட்டையும் கொடுத்துறான். இத பார்த்ததும் அந்த இடத்துல ட்ரிப் ஹாப்பியாக விக்கி நேரா நம்ம ஹீரோட்ட வந்து, உன் கார்ட எப்பவுமே நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், நானே தான் வச்சுப்பேன் போடான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோவோட கிரஷ் இருக்கல்ல, இந்த பொண்ணை நம்ம இதுக்கப்புறம் ஹீரோயின் கூப்பிட்டுக்கலாம். ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்ததான் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும், என் கூட வாங்கன்னு சொல்லி ட்ரிப்பை இவங்க ரெண்டு பேருக்கும் அறிமுகப்படுத்திட்டு அவனை பத்தின மொத்த விஷயங்களையும் சொல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ட்ரிப்பை பார்த்ததும் செம ஹாப்பி ஆயிருது. ஹீரோ ட்ரிப்பை தனியா கூட்டிட்டு போயிட்டு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம், நீ மறுபடியும் நார்த் போல் போறதுக்கு நான் சாண்டா கிளாஸ்க்கு லெட்டர் எழுதி உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்ல, அதுக்கு பதிலா என் அம்மாவோட கடையை டெவலப் பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ சாண்டா கிளாஸோட இடத்துல புது புது பொம்மைகளை உருவாக்குறவன் தானே, அங்க பண்ற வேலையை இங்க பண்ணி கொடுன்னு கேட்க ட்ரிப்பும் ஓகே சொல்லிடுறான். ஆனா கிறிஸ்மஸுக்குள்ள நீ அந்த லெட்டர் எழுதி முடிக்கணும், அதுக்குள்ள நான் நார்த் போல் போயாகணும், இல்ல நான் செத்துருவேன்னு சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா வர மாதிரி சத்தம் கேட்க ட்ரிப் அந்த இடத்துல உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோ அவ அம்மாட்ட ட்ரிப் பத்தி சொல்றான். ஆரம்பத்துல அவங்க நம்ப மாட்டாங்க, ஆனா ட்ரிப் அந்த இடத்துல வந்து நின்னுட்டு இவனுக்குள்ள இருக்க மேஜிக்க அவங்க கண்ணு முன்னாடி பண்ணி காட்ட ஹீரோவோட அம்மா செம ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில விடிது டிசம்பர் 23 ஆயிருச்சு. கிறிஸ்மஸ்க்கும் இந்த நாளுக்கும் இடையில இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஹீரோ ஸ்லெட் ரேஸ்ல ஜெயிச்சதும் இவ அம்மாவோட கடையை பத்தி அங்க இருக்க குழந்தைங்க கிட்ட சொல்லிருப்பான்ல, அங்க இருந்த மொத்த குழந்தைகளும் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு இந்த கடைக்கு வந்துட்டாங்க. கூட்டம் அலமோதுது. ஹீரோவோட கடையில செம ரஷ் ஆயிருச்சு. அங்க இருக்க ஏகப்பட்ட கிளாசிக் பொம்மைகள் சேல்ஸ் ஆக குழந்தைகளுக்கு எந்த மாதிரி பொம்மைகள் வேணுங்கிறத பத்தி அந்த இடத்துல எழுதி வாங்கிட்டு அவங்க கேக்குறத ட்ரிப்போட ஹெல்ப்போட அப்படியே உருவாக்கி கொடுத்து சேல் பண்ணலாம்னு சொல்லி அந்த இடத்துல நிறைய குழந்தைகள் கிட்ட ஆர்டர் எடுக்கிறாங்க. ஹீரோவோட டீம்ல ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு ஹீரோட்ட வந்து எனக்கு ஒரு ஆர்டர் எழுதிக்கோன்னு சொல்லிட்டு, நேத்து ஷகலகா பூம் பூம் ஷோ பார்த்தேன், அதுல வர பென்சில் மாதிரியே எனக்கு பென்சில் வேணும், அந்த பென்சிலை வச்சு நான் எதை வரைஞ்சாலும் அது அப்படியே லைவா வந்துடணும், ட்ரிப் கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு பென்சிலை உருவாக்கி கொடுன்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துல இல்ல அதெல்லாம் தப்பு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்றான். ஆனா இவங்க பேசிட்டு இருக்கத ட்ரிப் கேட்டிருப்பான். உனக்கு என்ன ஷகலகா பூம் பூம் பென்சில் தானே வேணும், நீ கேட்கறத அப்படியே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றான். இந்த டைம்ல ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர ஹீரோ நேரா ஹீரோயின் போய் பேச்சு கொடுக்குறான். ஹீரோயின் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்திருப்பான். இந்த நாய்னா ஹீரோயினுக்கு உசுறு. அந்த நாய் விளையாடுறதுக்கு பொம்மை வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்துட்டு வாயேன் அப்படியே சைக்கிள்ல கொஞ்சம் சுத்திட்டு வரலான்னு கூப்பிட ஹீரோக்கு தான் சைக்கிள் ஓட்ட தெரியாது. கடையில கூட்டம் அதிகமா இருக்கு, என் அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் அந்த இடத்துல கோச்சுக்கிட்டு போயிடுறான். இந்த பக்கம் வில்லனை காமிக்கிறாங்க. எல்லா வருஷத்தையும் விட இந்த வருஷம் செம ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. படிபடி இது எல்லாத்துக்குமே நீதாண்டா காரணம். இந்த வருஷத்தோட என் எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சது. லைஃப்ல நான் செட்டில் ஆக போறேன்டான்னு சொல்லி வில்லன் அவன் பொம்மை கிட்ட தனியா பேசிட்டு இருக்கான். இந்த டைம்ல அவன் லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வர இவனும் அட்டன் பண்ணி பேசினான். ஆப்போசிட்ல இருக்க கஸ்டமர் ஒருத்தங்க, தம்பி நான் கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கோ, உன் படிபடி பொம்மை எனக்கு இந்த வருஷம் வேண்டான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண வில்லனுக்கு எதுவுமே புரியல. என்ன இவ போன் பண்ணா ஆர்டரை கேன்சல் பண்ணுன்னு சொன்னா உடனே கட் பண்ணிட்டா, என்னாச்சு இவளுக்குன்னு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கான். அடுத்தடுத்து இவனுக்கு நிறைய கால்ஸ் வர போன் பண்ண எல்லாருமே ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கோங்க, இந்த வருஷம் உன்னோட பொம்மைகள் எதுவுமே எங்களுக்கு வேண்டான்னு சொல்ல வில்லன் செம டென்ஷன் ஆயிடுறான். அவன் லேண்ட்லைனை புடுங்கி கீழே போட்டு உடைச்சிடறான். அடுத்ததா அவன் பொம்மைகள் கூட தனியா பேசிட்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோட்ட, என்டா பைத்தியக்காரா உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு உன்னை வெளியே கூப்பிட்டுருக்கான், எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு ஓப்பனா சொல்லியிருந்தான், அவளே உன்னை கூட்டிட்டு போயிருப்பாள், இப்படி சூப்பர் சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல நான் அதுக்காக எல்லாம் போகாம இல்ல, என் அம்மாக்கு என் ஹெல்ப் தேவை, என் அப்பா கடந்த 3 கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு வரல, என் அம்மாவோட பிசினஸ் சக்சஸ் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அதுக்காகவாது அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களை வந்து பாப்பாரு, அதுக்காக தான் நான் வரலன்னு சொன்னேன், மத்தபடி வேற எதுக்காகவும் இல்லன்னு ஹீரோ சொல்லிடுறான். இதே டைம்ல அந்த பக்கம் ட்ரிப் அவன் சக்திகளை பயன்படுத்தி அடுத்தடுத்து புது புது பொம்மைகளை உருவாக்க ஹீரோவோட அம்மா அந்த எல்லா பொம்மைகளையும் கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிப் ஹீரோவோட அம்மா கிட்ட, உங்க பிசினஸ் நல்லா போச்சுன்னா எலியாவோட அப்பா இங்க வந்து உங்களை பாப்பாரா, அப்படிதான் உங்க பையன் நம்பிட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோவோட அம்மா, எனக்கும் அவருக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு, அதை எப்படி என் பையன் கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அவனும் வருஷா வருஷம் என் அப்பா
அப்பா வருவாருன்னு காத்துட்டு இருக்கான். எனக்கும் பெரிய மனுஷன் மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். மத்த பசங்க மாதிரி அவனுக்கு சைக்கிள் ஓட்ட கூட தெரியாது. அவன் குழந்தை பருவத்தை வேஸ்ட் பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல ட்ரிப் அந்த இடத்துல எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ட்ரிப் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல என் கூட வான்னு சொல்லி அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருந்த ஒரு சைக்கிளை திருட என்னடா பண்ற ஏன்டா இப்படி பண்றன்னு ஹீரோ கேக்குறான். நீ ஒரு சைக்கிளை கையில எடுத்துட்டு என் கூட வான்னு ட்ரிப் கூப்பிட இவனும் அவன் என்ன செய்ய காத்திருக்கான்னு புரியாம அந்த இடத்துல ஒரு சைக்கிளை திருடிட்டு பின்னாடியே கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல விளையாண்டு முடிச்சிட்டு ரிட்டர்ன் கிளம்பலான்னு வந்தா ஹீரோயினோட சைக்கிளையும் அங்க இருக்க இன்னொருத்தனோட சைக்கிளையும் காணோம். என் சைக்கிள்ல என் நாய் இருந்துச்சுடா. சைக்கிள் காணாம போனாலும் பரவாயில்ல என் நாயவும் காணோம்னு ஹீரோயின் ஷாக்காக நாங்க கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு விக்கியோட டீமும் அங்க இருக்க மத்த சைக்கிள்ல கிளம்பிடுறாங்க. ட்ரிப் ஹீரோ கிட்ட உனக்கு சைக்கிள் ஓட்ட நான் கத்து கொடுக்குறேன் ஏறி உட்காரு நான் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணுன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு நான் ஏற மாட்டேன்னு சொல்ல விக்கியோட டீமும் அந்த இடத்துல கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நீ சைக்கிள் ஏறி உட்காந்து ஓட்ட ட்ரை பண்ணா மட்டும் தான் தப்பிக்க முடியும் இல்லன்னா அவனுக்கு கிட்ட நீ மாட்டிடுவ உன்னை வெளுக்க போறானுங்கன்னு சொல்லிட்டு ட்ரிப் அந்த இடத்துல சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப ஹீரோக்கும் வேற வழி இல்ல ஏறி உட்காந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல பயங்கரமா ஓட்டுறான் இவனால ஓட்ட முடியல. ஆனா போக போக பையன் புடிச்சிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே சூப்பரா ஓட்ட கத்துக்கிட்டான். ட்ரிப் இங்க பாரு நான் சைக்கிள் ஓட்டுறேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குன்னு ஹீரோ என்ஜாய் பண்ணான். ட்ரிப்பும் பறக்கிற மாதிரி இருக்கான்னு அப்படியே கொஞ்சம் சிரிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்பெல்ல போடுறான். அடுத்த செகண்டே ரெண்டு பேர்த்தோட சைக்கிளும் உண்மையாவே பறக்க ஆரம்பிச்சிருது. டே என்னடா பண்ற நம்ம பறந்துட்டு இருக்கோண்டான்னு ஹீரோ ரொம்பவே பயப்பட கீழே பார்க்காம ஒழுங்கா மேல பார்த்து ஓட்டு அப்பதான் பயம் இருக்காதுன்னு ட்ரிப் சொல்றான். ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப தூரம் மேல போயிடுறாங்க. போக போக நம்ம ஹீரோவும் செமையா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறான். இன்னும் கொஞ்சம் தூரம் மேல போய் அந்த மேகத்துக்குள்ள போலாம் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு ட்ரிப் சொல்லிட்டு வேகமா மேல போயிடுறான். ஹீரோவும் பின்னாடியே போக ரெண்டு பேரும் நிலாக்கு பக்கத்துல போயிட்டாங்க. ஹீரோ செமையா என்ஜாய் பண்றான். இந்த டைம்ல ட்ரிப் இருக்க சைக்கிளுக்கு முன்னாடி இருந்து ஹீரோயினோட நாய்க்குட்டி வெளியே வர ட்ரிப்புக்கு நாயினாலே அலர்ஜி போல பயங்கரமா கத்திக்கிட்டே கண்ட்ரோல் அளந்து கீழே விழுந்துறான். இவன் ஸ்பெல்ல தானே ஹீரோவும் பறந்துட்டு இருந்திருப்பான். இவன் கீழே போனதும் ஹீரோவும் அங்கிருந்து கீழே விழுக என்ன காப்பாத்துங்கன்னு ஹீரோ கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அங்கிருந்து போத்துன்னு கீழே விழுந்துறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவன் நாய் பேரை சொல்லி கத்திக்கிட்டே நாயை தேட ஒரு குறிப்பிட்ட இடத்தை கிராஸ் பண்ணும்போது ஹீரோயினோட நாய் சேஃபா ஹீரோயின் வந்துருது. ஆக்சுவலா சைக்கிள் அந்த இடத்துல லேண்ட் ஆகும் போது திருப்பி யாருக்கும் அடிபடாத மாதிரி கொஞ்சம் சேஃபா லேண்ட் ஆகிற மாதிரி பண்ணிருப்பான். யாருக்கும் எதுவும் ஆகல. ஹீரோயினோட நாய் பின்னாடியே ஹீரோவும் வர நீ தான் என் சைக்கிளை திருடினியான்னு ஹீரோயின் செம டென்ஷன்ல இருக்கான். ஆனா ட்ரிப் அந்த இடத்துல உன் நாயை யாரோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டு இருந்தான் இவன் தான் உன் நாயை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கொடுத்திருக்கான்னு சொல்ல ஹீரோயினும் அமைதியாயிரா. ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அந்த பக்கம் படத்தோட வில்லன் சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு இவங்க கடையில மட்டும் ஏன் இவ்வளவு சேல் இருக்குன்னு பாக்குறதுக்காக இவங்க கடை அப்படியே சுத்தி பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்க ஒரு பொம்மையை யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ட்ரிப் இங்க இருந்து மறுபடியும் நார்த் போலுக்கு போகணும்னா ஹீரோ சாண்டா கிளாஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதணும்ல அந்த லெட்டரை அவன் சொல்ல எழுதி முடிச்சிடறான். இந்த லெட்டரை எங்க கொண்டு போய் நம்ம போஸ்ட் பண்ண போறோம்னு கேட்க எங்கிட்ட இருக்க ஒரு ஸ்டாம்பை இந்த லெட்டர்ல ஒட்டினா போதும் அடுத்த செகண்டே இது சாண்டாவை ரீச் பண்ணிரும் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் கஷ்டப்பட வேண்டியது இல்லன்னு ட்ரிப் சொல்ல கரெக்டா அந்த டைம்ல ஹீரோவோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டமான்னு சொல்ல அவங்களும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையில ஒரு பைனாக்குலரை கொடுத்து உனக்கு பிடிச்சவங்க எங்க இருந்தாலும் சரி இத வச்சு அவங்கள நீ பார்க்கலாம்னு சொல்ல ஹீரோ செம ஹாப்பி ஆயிடுறான். ஆனா ஹீரோவோட அம்மா பதற ஆரம்பிக்கிறாங்க. ட்ரிப்பை கூப்பிட்டு வேண்டாண்டா அந்த மாதிரிலாம் கொடுக்காதன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த பைனாக்குலரை கண்ணுல வச்சு பார்க்க ஹீரோவோட அப்பா தெரியுறாருன்னு சொல்லி செம ஹாப்பி ஆயிடுறான். ஆக்சுவலா ஹீரோவோட அப்பாக்கும் அம்மாக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னான்ல அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பாரு. அந்த லேடி இவரை வந்து கட்டி பிடிச்சு கிஸ் பண்ண ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு செம டென்ஷன் ஆயிடுறான். என்கிட்ட நீங்க இத பத்தி முன்னாடியே சொல்லிருக்கணும் என்கிட்ட நீங்க போய் சொல்லிருக்கீங்கன்னு கத்துன்னு கத்த ஹீரோவோட அம்மாக்கு பேச்சே வரல. ட்ரிப் அந்த இடத்துல வா ஒரு சைக்கிள் ரைடு போலாம் போனா எல்லாமே சரியாயிரும்னு சொல்றான். டென்ஷன் ஆன ஹீரோ உனக்கு தான் உன் லெட்டர் கிடைச்சிருச்சுல ஒழுங்கா என் விட்டு வெளியே போடான்னு சொல்லி ட்ரிப்பை வெளியே தள்ளி கதவை லாக் பண்ணிடுறான். இந்த பக்கம் படத்தோட வில்லன் அவன் ஃபேக்டரிக்கு வந்துட்டான். என் வாழ்க்கையே போச்சுன்னு அந்த இடத்துல பயங்கரமா அழுதுட்டு படி பொம்மையை நிறைய அடுக்கி வச்சிருந்திருப்பான்ல அது மொத்தத்தையும் கோவத்துல கீழே தள்ளி விட்டுட்டு கடைசியா ஒரு ஐட்டத்தை ஹீரோவோட கடையில இருந்து திருடிட்டு வந்திருப்பான்ல அதை ஓபன் பண்ண ஜுமான்ஜி படத்துல வர கேம் போர்டு மாதிரி இது இருக்கு. அதை ஓபன் பண்ணதும் அதுல இருக்க எல்லா காயின்ஸும் ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு அதோட பொசிஷனுக்கு வருது. வில்ல அந்த இடத்துல என்ன இது ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு வருதுன்னு யோசிச்சுட்டு அங்க இருக்க டைஸ் எடுத்து உருட்ட இவன் உருட்டினதுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்க காயின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நகர்ந்து ஒரு வாத்து போட்டோக்கு பக்கத்துல போய் நிக்குது. அடுத்த செகண்டே இவன் இருக்கிற மொத்த இடமும் அதிர ஆரம்பிக்க இவன் குடோனுக்கு வெளியே ஏதோ ஒரு பெரிய உருவம் நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது. வேகமா இவன் அடிச்சு புடிச்சு வெளியே போனான். வெளியே மிகப்பெரிய சைஸ்ல ஒரு வாத்து நின்னுட்டு இருக்கு. அது இவனை பார்த்ததும் பயங்கரமா கத்திட்டு அதோட ரெக்கையை விரிச்சு ஆட்டிட்டு இருக்கு. பயந்து போன வில்லன் வேகமா உள்ள ஓடி வந்து அந்த கேம் போட மூடிடுறான். அடுத்த செகண்டே வெளியிருந்த ராட்சச வாத்து காணாம போயிருது. சோ அந்த வாத்து அங்க வந்ததுக்கு இந்த கேம் தான் காரணம்னு வில்லன் புரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி ஒரு
சீன்ல வில்லனோட பையன் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு எல்ஃப் கார்டை புடிங்கிட்டு வந்திருப்பான்ல, அந்த கார்டு வில்லன் கையில கிடைக்க இவன் பையனை கூப்பிட்டு அந்த கார்டை பத்தி விசாரிக்கிறான். அந்த பக்கம் ட்ரிப் அந்த இடத்துல ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்கான். இவனுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி சத்தம் கேட்க ஹீரோ தான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு, என்ன மன்னிச்சிரு, நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது, உங்ககிட்ட எப்படியாவது சாரி கேட்டுட்டு தான் நார்த் போலுக்கு போலான்னு இருந்தேன், நீயே வந்துட்டேன்னு சொல்லி திரும்பி பார்க்க பின்னாடி ஹீரோ இல்ல வில்லனும் வில்லனோட பையன் விக்கியும் தான் வந்திருக்காங்க. அவனுங்க ட்ரிப்பை அடிச்சு நாக் அவுட் பண்ணி தூக்கிட்டு போயிடுறானுங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. டிசம்பர் 24ஆம் தேதி ஆயிருச்சு. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள ட்ரிப் நார்த் போல் போலன்னா இறந்து போயிருவான். மயக்கத்துல இருந்து முழிச்சதும் அவனை பத்தி வில்லன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, வில்லன் அவங்க கிட்ட இருக்க எல்லா பொம்மைகளையும் நீ தான் உருவாக்குனியான்னு கேக்குறான். இவனும் ஆமான்னு சொல்லி எல்லாமே ஒத்துக்க, என்னோட படிபடிஸ்க்கு நீ உயிர் கொடுக்கணும், குழந்தைங்க என்ன சொன்னாலும் என் பொம்மைக பண்ணணும், ஆடணும் ஓடணும் குதிக்கணும், யாரையாவது அடிக்க சொன்னா அடிக்கணும், இந்த மாதிரி என் பொம்மைகளை மாத்தி கொடு, அதுக்கு உயிர் கொடு, அப்பதான் உன்னை இங்க இருந்து வெளியே விடுவேன், இல்லனா எனக்கும் எல்ஃப் எப்படி சாகுன்னு தெரியாது, நீ சாகிறத பார்த்து எல்ஃப் எப்படி சாகுங்கிறத தெரிஞ்சுப்பேன், நீ உயிரோட இருக்கிறதும் இல்லாததும் உன் கையில தான் இருக்குன்னு சொல்ல, அந்த பக்கம் ஹீரோவோட அம்மா ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கும் அப்பாக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு, முத நாளே உங்ககிட்ட நான் அதை சொல்லிருக்கணும், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்க ஹீரோவும் அவன் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். இந்த டைம்ல வெளியிருந்து யாரோ இவங்க ஜன்னல்ல கல்ல தூக்கி போட 2 பேரும் அப்படியே ஜன்னல் வழியா வெளியேட்டி பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள உள்ள கூப்பிட்டு என்னன்னு விசாரிச்சா படத்தோட வில்லன் படிபடி பொம்மையோட புது போஸ்டரை சிட்டி ஃபுல்லா ஒட்டியிருக்கான். அந்த போஸ்டரை காட்டுறதுக்காக தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதுல என் படிபடி பொம்மைக்கு உயிர் இருக்கு, இது உங்க கூட பேசும், உங்க கூட விளையாடும், உங்க கூட குதிக்கும் ஆடும், எல்லாமே பண்ணுன்னு போட்டிருக்கு, இந்த மாதிரி ஒரு பொம்மையை உருவாக்க முடியும்னா அது ட்ரிப்பால மட்டும்தான் முடியும்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, ட்ரிப் கடைசியா நம்ம ஹீரோக்கு கொடுத்திருக்க கிஃப்ட் மூலமா நமக்கு பிடிச்சவங்க எங்க இருந்தாலும் பார்க்கலாம்ல, அந்த பைனாகுலர் எடுத்து இவன் கண்ணுல வச்சு பார்க்க ட்ரிப் வில்லனோட குடோன்ல மாட்டிட்டு இருக்கிறது இவன் கண்ணுக்கு தெரியுது. அதை பத்தி அவன் மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்ல ஹீரோவோட அம்மா முதல்ல அந்த குடோன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறமா கடைக்கு வந்துருங்க, உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. பசங்களும் சிட்டிக்குள்ள நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டி இருக்கும்ல, அதை ஃபாலோ பண்ணி போக ட்ரிப் போட்டிருந்த டிரெஸ்ஸும் ட்ரிப்புக்காக நம்ம ஹீரோ எழுதின லெட்டரும் இவங்களுக்கு கீழ இருந்து கிடைக்குது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ மிட் நைட்டுக்குள்ள அவன் வீட்டுக்கு போலனா செத்துருவான்னு சொல்றான். இந்த டைம்ல ஹீரோயின் அந்த இடத்துல வந்து ஹீரோவை மீட் பண்ண இவகிட்ட நடந்த மொத்த விஷயங்களையும் ஹீரோ சொல்லிட்டு விக்கியோட அப்பா குடோன் இருக்க இடம் தெரியுமான்னு கேட்க நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன்னு ஹீரோயின் சொல்றா. எல்லாரும் அங்க போறதுக்கு முன்னாடி முதல்ல ஹீரோவோட கடைக்கு வராங்க. அங்க ஹீரோவோட அம்மா ட்ரிப்போட கண்டுபிடிப்ப ஆளுக்கு ஒன்னா எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பாள், அந்த பொண்ணு கிட்ட ஷக்லகா பூம் பூம் பென்சில் கட்டில நீ உனக்காக ட்ரிப் ரெடி பண்ணி கொடுத்தான், இத வச்சு நீ என்ன வரைஞ்சாலும் அது அப்படியே லைவா வந்துரும் சொல்லி ஒரு ஸ்கெட்ச் பாக்கெட்டை கொடுத்துட்டு அடுத்ததா ஹீரோவோட டீம்ல ஒரு குண்டு பையன் இருப்பான்ல, அவனுக்கு ஒரு கேப்பை போட்டுட்டு இந்த கேப்பை பயன்படுத்தி உன்னால பறக்க முடியும்னு சொல்ல எனக்கு ஹைட்னா பயங்க, இதை ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அவன் கேக்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ட்ரிப் உனக்காக கொடுத்த கிஃப்ட் இதுதான் சொல்லி கொடுத்துட்டு அடுத்ததான் நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு கிளவுஸ் கொடுத்துட்டு ஜாக்கி சானின் சாகசங்கள்ல பைல்வான் யூஸ் பண்ண கிளவுஸ் இது, அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுகும்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஹீரோ பக்கம் போக நமக்கு ஏதாவது பெருசா கொடுப்பாங்கன்னு ஹீரோ எதிர்பார்த்து நிக்கிறான். டோரா யூஸ் பண்ண பேக் உனக்காகன்னு சொல்லி ஹீரோவோட அம்மா ஹீரோ கையில ஒரு பேக் பேக்க கொடுக்க என்னம்மா இத கொடுக்குற, எனக்கு ஏதாவது பெருசா கொடுப்பன்னு எதிர்பார்த்தன்னு ஹீரோ சொல்றான். அடுத்த சீன்ல பசங்க எல்லாரும் வில்லனோட குடோனுக்கு போக உள்ள போக முடியாத மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் ஆயிருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவகிட்ட இருக்க மேஜிக்கல் பென்சிலை வச்சு அந்த இடத்துல ஒரு டோரை வரைய இவ வரைஞ்ச இடம் உண்மையான டோரா மாதிரி ஓபன் ஆயிருது. இதை பார்த்ததும் மொத்த பேரும் ஹாப்பி ஆயிட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா கையில ஒரு பொம்மையோட பாத்ரூம்குள்ள போயிட்டு நீ உள்ளதா இருக்கன்னு தெரியும், உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வேணும்னா வெளியே வான்னு சொல்லி அந்த பொம்மைய லெட்டின் பக்கத்துல கொண்டு போனான். ஒரு சீன்ல ட்ரிப் பிளாப இதுல தானே போட்டு ஃபிளஷ் பண்ணிருப்பான். பிளாப் உள்ள இருந்து மெதுவா வெளியே வருது. இவங்க கையில இருக்க பொம்மைய பார்த்ததும் அங்கிருந்து குதிச்சு வந்துருது. இந்த பக்கம் வில்லனோட எல்லா படிபடி பொம்மைகளுக்கும் உயிர் வந்துருச்சு. ஒவ்வொன்னும் கண்ணை ஓபன் பண்ணிட்டு உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணி நின்னுட்டு இருக்கு. வில்லனோட ஆட்கள் அந்த இடத்துல ஒவ்வொரு பொம்மைகளையா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அங்க இருக்க ஒரு கண்ணாடியை உடைச்சிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் பறக்கிற தொப்பியை போட்டுட்டு பறந்து உள்ள வந்து லேண்ட் ஆகுறான். அவனை பார்த்ததும் வில்லன் உட்பட மொத்த பேரும் ஷாக் ஆக கூடவே அவன் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரும் உள்ள வந்துடுறாங்க. வில்லன் அவன் பையன் கிட்ட இவனுங்களை நான் அடிச்சா கரெக்டா இருக்காது, நீங்க போய் அவனுங்களை அடிச்சு துரத்துங்கடான்னு சொல்லி அனுப்புறான். இந்த பக்கம் ஹீரோவோட டீமும் சண்டைக்கு தயாராகிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு அவகிட்ட இருக்க மேஜிக்கல் பென்சிலை வச்சு கீழே ஒரு வட்டம் போட விக்கியோட ஃப்ரெண்ட் இவங்கள நோக்கி ஓடி வரும்போது இவ போட்டிருந்த வட்டத்துக்குள்ள தொப்புன்னு உள்ள விழுந்துறான். அந்த பொண்ணு உள்ளே இருந்து சாவுடான்னு சொல்லி அந்த டோரை லாக் பண்ணிடுறா. அடுத்ததா விக்கி நம்ம ஹீரோவை பிடிச்சு அவனை அடிக்க ட்ரை பண்ணான். அவன் இவனை சமாளிக்க முடியாம பயங்கரமா திணறான். ஆக்சுவலா ஹீரோக்கு அவன் அம்மா கொடுத்த பேகுக்கு உயிர் இருந்திருக்கும். அது லெஃப்ட் ரைட்னு விக்கியோட மூஞ்சில போட்டு குத்துன்னு குத்திட்டு கடைசியா நெத்தியோட சேர்த்தி ஒரு முட்டை விக்கி அந்த இடத்துல தொப்புன்னு மயங்கி விழுந்துறான். இந்த பேகுக்கு உயிர் இருக்கிறது இப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரியும். அடுத்ததா ட்ரிப்
ட்ரிப் எங்க இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ ட்ரிப்பை தேட ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல இந்த பக்கம் படத்தோட வில்லன் வாங்க குழந்தைகளா வாங்கன்னு மொத்த படிபடி பொம்மைகளையும் இவனை நோக்கி கூப்பிடுறான். எல்லா பொம்மைகளும் வில்லன் பக்கம் வந்துட்டு வில்லனை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ட்ரிப் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். இவன் இப்ப ரொம்ப வீக்கா இருக்கிறத பார்த்துட்டு இந்த லெட்டரை எப்படா போஸ்ட் பண்றது, ஸ்டாம்ப் எங்கடான்னு கேட்க ஸ்டாம்ப் என் பாக்கெட்ல இருக்குன்னு ட்ரிப் சொல்றான். இந்த டைம்ல வில்லனோட படிபடி பொம்மை ஒண்ணு ஹீரோ கையில இருக்க அந்த லெட்டரை புடுங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருது. இவனும் அதை என்கிட்ட குடுறான்னு சொல்லி விடாம துரத்த அந்த பொம்மையும் மத்த பொம்மைகளோட வில்லன் கூட போய் ஜாயின் பண்ணிக்குது. ஏதோ அயன்மேன் கவசம் மாதிரி வில்லன் அவங்கிட்ட இருக்க பொம்மைகளை ஃபீல் பண்ணிட்டு ஹீரோ அந்த லெட்டரை புடுங்கறதுக்காக வில்லன் பக்கத்துல போகும்போது ஈஸியா நம்ம ஹீரோவை அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறான். அடுத்ததா இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேப் போட்டு இருக்க பையன் அங்கிருந்து பறந்து போயிட்டு வில்லனை லெஃப்ட் ரைட்னு டைவர்ட் பண்ணி அவங்க கூட சண்டை போட ட்ரை பண்ண அவனையும் வில்லன் ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிடுறான். அடுத்ததா ஹீரோயின் அவகிட்ட இருக்க கிளவுஸ வில்லனை நோக்கி வீச அதுவும் போன ஸ்பீட்ல மூஞ்சியோட சேர்த்து 2 அடி அடிக்குது. ஆனா வில்லனுக்கு எதுவும் ஆகல. பயங்கரமா நம்ம ஹீரோவோட டீமை நோக்கி கத்த ஆரம்பிக்கிறான். இவன் கத்துறத பார்த்து மொத்த பேரும் பயப்பட வில்லன் மெதுவா நம்ம ஹீரோவோட டீமை நோக்கி நடந்து போறான். இந்த டைம்ல ஹீரோவோட அம்மா உள்ள வந்துடுறாங்க. எல்லாரும் இங்க இருந்து ஓடிருங்கடான்னு சொல்லிட்டு அவங்க நேரா நம்ம ஹீரோவை நோக்கி ஓடி வர பின்னாடியே பிளாபு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கான். பிளாபு நேரா வில்லனை நோக்கி வர வில்லன் பிளாப் பக்கத்துல போய் நின்னுட்டு இவனை பாத்தியாண்டா இப்படி ஓடிட்டு இருக்கீங்க, இவனை எப்படி அலற விடுறன்னு பாருன்னு சொல்லிட்டு பிளாப நோக்கி இவன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இவனை பார்த்ததும் பிளாபு பயப்படுற மாதிரி பயப்பட்டுட்டு ஒரு கட்டத்துல பெருசா மாதிரி வில்லனை மொத்தமா முழுங்கிருது. இதை பார்த்ததும் அங்க இருக்க மொத்த பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு சீன்ல ட்ரிப் பிளாப் கிட்ட நீ நிறைய பொம்மையை சாப்பிட்டீனா வெடிச்சிருவன்னு சொல்லிருப்பான்ல, அந்த மாதிரி வில்லனை தவிர அவனை சுத்தி இருந்த மொத்த பொம்மைகளையும் பிளாப் டைஜஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல வெடிச்சு சதற அங்க இருந்த எல்லாத்து மேலையும் பிளாப் சல்லி சல்லியா செதறி போய் விழுந்துறான். ஹீரோ நேரா வில்லன் பக்கம் போக அவனுக்கு பக்கத்துல இவன் லெட்டர் இருக்கு. அதை இவன் கையில எடுத்ததும் கரெக்டா மிட் நைட் 12 மணி அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த பெல் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே வேகமா வந்து ட்ரிப்போட பாக்கெட்ல இருக்க ஸ்டாம்ப் எடுத்து அந்த லெட்டர்ல ஒட்ட அந்த லெட்டர் அப்படியே ஒரு ஸ்பார்க் மாதிரி மாறி மேஜிக் காலம் மறைஞ்சிருது. 12 பெல் அடிச்சு முடிச்சதும் ட்ரிப்பும் பேச்சு மூச்சு இல்லாம மயங்கிடுறான். பிளாப் முழுங்கினதுல வில்லனுக்கு எதுவும் ஆகல, அவன் சேஃபா தான் இருக்கான். விக்கி அவன் அப்பா எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். ட்ரிப் இறந்துட்டான்னு நினைச்சு ஹீரோ ட்ரிப்ப கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்க திடீர்னு வெளியிருந்து மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வருது. உள்ள இருக்க மொத்த பேரும் ஷாக் ஆகி வெளியே பார்க்க சாண்டா கிளாஸும் சாண்டா கிளாஸோட டீமும் வெளியிருந்து உள்ள வராங்க. அவங்கள பார்த்ததும் மொத்த பேருக்கும் ஷாக் ஆயிருது. யாரா எனக்கு லெட்டர் எழுதுனதுன்னு சாண்டா கேட்க ஹீரோ நான் தான் சொல்றான். இப்பதான் ஃபர்ஸ்ட் சாண்டாவோட முகத்தை காமிக்கிறாங்க. அவரு ஹீரோட்ட நல்ல வேலை பண்ண தம்பின்னு சொல்லிட்டு அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி மேஜிக்கல் ஸ்பார்க்க உருவாக்கி ட்ரிப் மேல ஊத ட்ரிப் அந்த இடத்துல முழிச்சிடறான். அவனை பார்த்ததும் மொத்த பேரும் செம்ம ஹாப்பி ஆயிட்டு ட்ரிப்ப சுத்தி நின்னு ஹக் பண்ணிக்க சாண்டாவோட அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு அன்பு எனக்கு யாருகிட்ட இருந்தும் கிடைச்சது இல்ல, இவன் ரொம்ப லக்கின்னு ட்ரிப்ப பார்த்து பொறாமப்படுறான். ட்ரிப் இந்த இடத்துல பயன்படுத்தின எல்லா மேஜிக்கையும் போக வச்சிருன்னு சாண்டா அவர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஹீரோவோட அம்மா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை கூப்பிட்டு அப்போ என் கடைகள்ல இருக்க எல்லா பொம்மைகளும் காணாம போயிடுமான்னு கேக்குறாங்க. எந்த பொம்மையும் காணாம போகாது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு குழந்தைகளுக்கு கிஃப்ட் ரொம்ப முக்கியம். அந்த கிஃப்ட்டுக்குள்ள இருக்க தேவையில்லாத மேஜிக் மட்டும் தான் காணாம போயிருக்குன்னு சொல்லிட்டு சாண்டாவோட அசிஸ்டன்ட் அங்கிருந்து சாண்டா கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறான். இப்போ ட்ரிப் உட்பட சாண்டாவோட டீம்ல இருக்க மொத்த பேரும் சாண்டாவோட பறக்கிற ஸ்லெட்ல ஏறி அங்கிருந்து அப்படியே பறந்து போயிடுறாங்க. ஹீரோவும் அப்படியே ட்ரிப்ப பிரிஞ்ச சோகத்துல அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கு போனான். ஹீரோவோட அப்பா ஹீரோவோட ரூம்ல உட்கார்ந்திருக்காரு. அவரை பார்த்ததும் ஹீரோ செம்ம ஹாப்பி ஆயிடுறான். 4 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ கூட கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்காக இவர் இங்க வந்திருக்காரு. அவர் அப்படியே நம்ம ஹீரோ கூட பேசிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா எதையோ பார்த்து ஷாக் ஆயிட்டு ஜன்னலுக்கு பக்கத்துல போய் நிக்க சாண்டா ஸ்லெட்ல உட்கார்ந்து பறந்து போயிட்டு இருக்குது. ஹீரோவோட அப்பா கண்ணுக்கும் தெரியுது. ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒன்னா இருக்கத பார்த்து ஹீரோவோட அம்மாவும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம ஹீரோ கிறிஸ்துமஸ செமையா செலிப்ரேட் பண்றான். யாரோ கொஞ்சம் தூரத்துல இருந்து இவன் அப்படியே பைனாகுலர் மூலமா பாத்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, ட்ரிப் தான். அது வட தூரத்துல உட்கார்ந்துட்டு அவன் மேஜிக்கல் பைனாகுலர் மூலமா ஹீரோவை பாத்துட்டு இருக்கான். சாண்டாவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துல வந்துட்டு என்னடா பாத்துட்டு இருக்க, ஒழுங்கா வேலையை பாடுறான்னு மிரட்டிட்டு போக இவனும் பைனாகுலரை ஒளிச்சு வச்சுட்டு ஒர்க்க ஸ்டார்ட் பண்றான். இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் போட்டுருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until that, signing off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.